ஈஸ்டர்ன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நமது தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளும் கிளைக்கழக செயலாளர்கள் முதல் ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், அதுபோல நகராட்சியைச் சேர்ந்த செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து வார்டு நிர்வாகிகள் என அரூர் தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு தலைவரும் எனது அருமை நண்பருமாகிய அரூர் முருகன் அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அறிவித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எங்களது நிர்வாகிகளும் தொண்டர்களும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் இப்பொழுதே தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொள்ளத்தான் இந்த கூட்டம். எங்களது ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர், கழக தலைமை செயலாளர் DKR அவர்களும், கழகத்தின் பொருளாளர் அவர்கள் அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வருகை புரிந்திருப்பது எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த தேர்தலில் 26 தேர்தலில் உறுதியாக அம்மாவின் உண்மையான தொண்டராக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான நிர்வாகியான, அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை வருகின்ற சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்கின்ற பொறுப்போடு தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட துச்சமென மதித்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர் அரூர் முருகன் அவர்களை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக அரூர் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. நீங்க தான் கேட்கணும். ஏற்கனவே பல தொகுதிகள் அறிவிச்சு, சோளிங்கர்ல 18 MLAக்கள் ஒருவனான எங்கள் தேர்தல் பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் தொடங்கி பல தொகுதிகளில் வேட்பாளர்களை நான் அவர்களை அறிவித்து அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று இப்பொழுதிருந்தே தொடங்க வேண்டும் என்று அவர்களிடம் வேண்டுகோள் வைத்து கூட்டங்கள் நடத்தியுள்ளனர். இந்த தேர்தலில் உறுதியாக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி கூட்டணியாக இருக்கும். எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சுசகமாக தெரிவித்துக் கொள்கிறேன். யாருங்க? இல்ல, நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிற அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அரூர் தொகுதியில அம்மா அவர்களின் வேட்பாளராக 2016 வெற்றி பெற்றவர். அவர் தந்தையார் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 84 புரட்சி தலைவர் காலத்தில், அம்மா அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரூர் முருகனுக்கு உறுதியாக எங்கள் கூட்டணியில இந்த தொகுதியை அவர்கள் இந்த தொகுதியை எங்களுக்கு ஒதுக்குவார். நாங்க யாரோடையும் கூட்டணி அமைக்கணும் எந்த முயற்சியில இல்ல. இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. 2017 RK நகர் இடைத்தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு நாங்கள் தனியாக போட்டியிட்ட பொழுதெல்லாம் எங்களால் வெற்றி முத்திரை பதிக்க முடியவில்லை. ஆனால் இந்த எப்படி 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை என்றாலும்
துரோகம் செய்த பழனிசாமி ஆட்சிக்கு வரவிடாமல் அன்றைக்கு தடுக்கப்பட்டார். ஆனால் இந்த தேர்தலில் துரோகத்தை முழுவதுமாக வீழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் இனி வருங்காலத்தில் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய அரசியல்ல துரோகத்தை முதலீடாக கொண்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்கிற உணர்த்துகின்ற விதமாக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கின்ற கூட்டணி துரோகத்தை வீழ்த்தும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முத்திரை பதிக்கும். இல்லைன்னா வெறுப்பு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக அவரை முதல்வராக்கினவங்க. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு, பன்னீர்செல்வம் வெளியேறிய பிறகு, சின்னம்மா அவர்கள் முதல்வராக முடியாமல் போன பிறகு பழனிசாமி அன்றைய முதல்வராக வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்த போது அதற்கு ஆதரவு அளித்தவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமி முதல்வராக கூடாது என்று வாக்களித்தவர்கள் 11 பேர் மீண்டும் இவர்களோட அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்தார்கள். ஆனால் பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்பதற்காக வாக்களித்த 122 பேர்ல 18 பேர்களை அவர் துணை பொதுச்செயலாளராக இருந்த என்னை கட்சியை விட்டு நீக்கியதால் அதை கண்டித்து அவர்கள் அன்றைக்கு கவர்னரிடம் போய் முதலமைச்சர் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வேறு முதலமைச்சரை மாற்ற வேண்டும், அரசாங்கத்தை கவிழ்க்கல, அம்மா கொண்டு வந்த ஆட்சியை கவிழ்க்கல, வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏற்கனவே நாங்கள் வாக்களித்து அவர் முதல்வராக இருக்கிறார் சட்டமன்றத்தில் அப்படின்னு மனு கொடுத்தவங்களை கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாமல் அவர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்தவர் பழனிசாமி. அம்மா அவர்கள் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீக்கம் செய்தவர் பழனிசாமி. அவரை 21 தேர்தலில் நாங்கள் வீழ்த்துறோம் ஆட்சிக்கு வரவிடாமல். இப்பொழுது அரசியலே அவர் படு வீழ்ச்சி அடைய வேண்டும், எடப்பாடி திமுக இந்த தேர்தலில் படு தோல்வி அடைய வேண்டும். உண்மையான அம்மாவின் கட்சி புரட்சித் தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலுக்கு பிறகு உருவாக்குவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதுல விரக்தியில பேசுறது அவர்தான். இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத தரம் தாழ்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக தனது கட்சி தொண்டர்கள் கையிலே மற்றொரு கட்சியின் கொடியை கொடுத்து எல்லோரையும் ஏமாற்ற பார்க்கிறார். என்ன இன்றைக்கு விஜய் அவர்கள் சினிமாவில உச்ச நட்சத்திரமாக அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருந்த பொழுது, சோபித்துக் கொண்டிருந்த பொழுது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா என்ன பழனிசாமியை முதலமைச்சராக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? விஜய் தலைமையில ஆட்சின்னு தானே அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. பழனிசாமி என்ன பெரிய லீக்குவா நீவா, இல்ல பெரிய புரட்சி தலைவரா, இல்ல அம்மாவா? முறைகேடு, ஊழல், டெண்டர் முறைகேடு முதல் அனைத்து முறைகேடுகள் நடந்து இன்றைக்கு வழக்குகளிலே மாட்டிக்கொண்டு அவர்கள் தவிர்ப்பது தெரியும். எந்த முதல்வரும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கொலை முயற்சியில கூட ஒரு கொலைக்கு கூட கொள்ளைக்கு கூட அது அம்மா விரும்பி வசித்த கொடநாட்டிலே கொலை கொள்ளைக்கு யார் மேல் சந்தேக பார்வை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பழனிசாமி முதல்வராக்குவதற்கு தான் விஜய் சினிமாவெல்லாம் விட்டு இன்னைக்கு ஊரா சுத்திட்டு இருக்காரா? இன்னைக்கு கடூர்ல நடந்த கொடுமையான அந்த துயர சம்பவத்துல தமிழ்நாடே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. ஏதோ நமது உறவினர்களை, நண்பர்களை, சொந்தங்களை இழந்த மாதிரி குறிப்பாக தாவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும், ஏன் தலைவர் விஜய் உட்பட மிகுந்த சோகத்துல இப்படி ஒரு விபத்து நடந்து விட்டது என்று அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில், இன்னும் சொல்ல போனா இளவு விழுந்த நேரத்தில் இவர் போய் அவர்களை நரித்தனமாக, குள்ள நரித்தனமாக அவர்களை கூட்டணிக்கு அழைக்கின்ற விதமாக செயல்படுவது துரோகத்தில் எப்பேற்பட்ட வகையை சேர்ந்தது. தாவேகா கூடிய இவர் கூட்டத்தில் இவர் தொண்டரை வச்சு பிடிக்க வைத்தது அப்பட்டமாக ஊடகங்கள்ல வெளிவந்தது. நாங்க சொல்லல. இன்னொன்னு உண்மை தெரியுது, எடப்பாடி பழனிசாமி நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக அவர் தலைமையில கட்சி பலவீனமாயிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னணி செல்வதற்கான முயற்சியில இன்றைக்கு இறங்கி விட்டார் என்பதுதான் உண்மை. அதுதானே அந்த கூட்டணிக்கு வரணும்னு அவரு
அங்கே என்ன தெரியுது, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள். யாரு? இவங்க கட்சி கொண்டாடு. அதை கூட சரியா தெரிய பாருங்க. இவங்க கட்சியோடைய டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தாவேகா கடையை இவங்க தொண்டர் கையில கொடுத்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று யாரை ஏமாற்றுகிறார்? 24 பாராளுமன்ற தேர்தலில் இருங்க, நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நான் பதில் சொன்னா உங்களுக்கு கேள்வியே இருக்காது. 24 பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களால் பல பலன்களை அடைந்த கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி அவர் வாயிலே சொல்றாரு, நான் நன்றியோட இருப்பேன். நன்றினா கிலோ எவ்வளவுன்னு கேட்கிற பழனிசாமி, அவர்களுக்கு நன்றியா இருப்பேன் என்று கதை விடுகிற பழனிசாமி, ஒருவேளை விஜய் இவரோட கூட்டணி வந்தா பாஜக கூட்டணி நீடிப்பாரா? 24 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக விட்டு எதுக்கு வெளியேறினாரு? வெளியேறி என்னென்ன பேசினாரு? பாஜக ஆட்சி வந்தால் நாட்டுக்கு கெடுதல்னு பேசினாரு. பாஜக ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு பேசினாரு. இன்றைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு பிஜேபி கூட்டணியில போய் பச்சோந்தி மாதிரி சேர்ந்திருக்காரு. ஏப்ரல் 11க்கு பிறகு பழனிசாமி தலைமையில அங்க போய் சேர்ந்த பிறகு அந்த கூட்டணியே இன்றைக்கு கிழங்கிழுத்து போயிருக்கு. பழனிசாமி முதல்வராக ஏற்றுக்கொள்ள யாருமே தயாரா இல்லை. அமமுக மாதிரி இல்லை, தமிழ்நாட்டு மக்களே. அந்த பழனிசாமிக்கு பேசுவதெல்லாம் நீங்க வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பல முறை இதுக்கு பதில் சொல்லிட்டேங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட சில பேர் ஊடகங்கள்ல பேசுறதாக சொன்னார்கள். எப்படி கிமு கிபி மாதிரி கரூருக்கு முன்ன கரூருக்கு பின்னா. கரூருக்கு முன்ன தாவேகா விஜய் அவர்கள் அவர்தான் முதலமைச்சர்னு இருந்த மனநிலை மாறி கரூர் அந்த கடுமையான மரணங்களுக்கு பின்பு அவரு அண்ணன் பழனிசாமி மாமேதை பழனிசாமி தான் முதல்வர் ஆகணும்னு அந்த கூட்டணிக்கு வரப்போறாரு சில மேதாவிகள் பழனிசாமியின் ஏஜென்ட்டுகளாக பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் 24 பாராளுமன்ற தேர்தல் போது கோலாகலமா ஆடிட்டு இருக்கிறவங்க பாராளுமன்ற பொதுத் தேர்தலப்ப மோடியை விட்டு வெளியேறிய பழனிசாமியை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் இன்னைக்கு காமு காப்பின்னு பேசுறவங்க 24 தேர்தலுக்கு முன்பு கூட இருந்த பழனிசாமி 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட இருக்கா ஓடினாரு. அப்பெல்லாம் இவங்க என்ன தூங்கிட்டு இருந்தாங்களா இல்ல செலக்டிவ் அம்னீசியாவா? இவர்கள் எல்லாம் உண்மையாவே பாஜகவின் ஆதரவாளர்களா? இல்லை, பழனிசாமியின் எடுப்படிகளான்னு தெரியல. என்ன கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்க? காமு காப்பியா? அதெல்லாம் ஒரு பீ இல்லை. நன்றாக தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்தது தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்கணும். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னார். அதனால நான் நினைக்கிறேன் பழனிசாமி அந்த மற்றவர்கள் விஜயோட தலைமை ஏற்று அந்த கூட்டணிக்கு செல்கின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு எடப்பாடி திமுக இடிஎம்கே பலவீனமாகி கொண்டிருக்கிறதா இதை காணும். கரெக்டு தானே? சூரிய ஏறி கோழி பிடிக்க முடியாம இன்னைக்கு பானை ஏறி வைகுண்டம் போற மாதிரி இன்னைக்கு அவர்கள் கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் காமு காப்பி. ஆனா 26 தேர்தலுக்கு பின் இதே மாதிரி கைத்தடிகள், இதே மாதிரி ஊடகத்தில் பொய் செய்திகளை பரப்புவர்கள் அவர்களின் முகமூடி அவர்களின் சாயம் அளித்துவிடும். வேற அவர்கள் புதிய கட்சி, அந்த தொண்டர்கள், அங்க உள்ள தலைவர்கள், விஜய் உட்பட அவர்கள் சினிமாவில் நீண்ட அனுபவம் இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கமா தொடங்கி வந்தப்ப ஒரு கொடுமையான விபத்து நடந்ததோ அவர்களால் அதை எப்படி சந்திப்பது என்பதில் பல மரணங்களை பார்த்தவுடன் அவர்கள் அதிர்ச்சியில குறைந்து போய்விட்டார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் செயல்பட தொடங்கியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கணும் இதுல எப்படி செயல்படுறாங்க, அதுல எப்படி அவர்கள் இந்த கொடூர சம்பவத்தை எதிர்கொள்கிறார்கள். இந்த விபத்துல அவர்கள் தார்மீக பொறுப்பேற்க சொன்னார்.
அதாவது குற்றத்தை ஒப்புக்கொள்றது இல்ல. அந்த மீட்டிங் அவங்க நடத்தின மீட்டிங்ல ஒன்று நடக்குது. நான் அதை விளக்கமா சொன்னேன் அந்த தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இப்ப நாங்க கார்ல வந்துட்டு இருக்கேன், என் கார் டிரைவரோட 35 வேகமா இருக்கிறவர் தான். யாரோ ஒருத்தர் ரோட்ல இருந்து கார்ல அவரா விழுந்தா கூட அதுக்கு டிரைவர் ஓட்டிட்டு வந்தாலும் தார்மீக பொறுப்பு நான் ஏற்கிறேன். அது போல அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பை அவர்கள் ஏற்கணும். ஏன்னா அவர்கள் கூட்டத்தில் நடந்தது. அதுக்காக குற்றத்தை ஒற்றுக்கொள்ளணுங்கிறது கிடையாது. அவருக்கு மேல குற்றச்சாட்டை சொல்லல, யாருமே சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் அவரை ஒன்றும் குறிவைத்து குற்றச்சாட்டு சொல்லல. தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் 41 பேர் மரணம் அடைஞ்சப்போ அதுக்கு எஃப்ஐஆர் போறப்ப 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. மற்றபடி யாரையோ அவங்க கைது செய்யல. அதனால இதுல நான் சொல்ல வர்றது, நீங்க கேட்ட கேள்வி தாவேகாவின் செயல்பாடு கரூர் சம்பவத்தில் எப்படி பொறுத்து இருந்து பாருங்க. மாற்றுக் கட்சியினர் 3000 பேர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சியில் இணையறாங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையுமே சோதனை பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. எப்படி பாருங்க பழனிசாமிக்கு அவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கா? அவரு தானே எல்லாரும் ஏமாற்றி எல்லாருக்கும் துரோகம் செய்து அவரு தானே மற்ற அதனால இருக்கலாமோ மற்ற அச்சுறுத்தலுக்காக பயன்படுத்த. இணையம்ங்கிறது வட்டி தொட்டியெல்லாம் உலகம் முழுவதும் இணைத்து வருகிறது. அது வெளியே கிராம சபை கூட்டம் முதல்வர் நடத்திருக்காரு. அப்படிதான் நான் பார்த்தேன். தமிழகத்தை காக்க தமிழரின் பயணம் என்று நயனார் நாகேந்திரன் தொடங்குறாங்க. தொடங்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். ஆனா அவர்களது முதல்வர் வேட்பாளர் பழனிசாமியை தோல்ல வச்சுட்டு போறப்ப அந்த பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கும் புரியும், ஏன்னா ரொம்ப நாள் அரசியல் இருந்தது. அதனால அவர் பயணம் சிறப்பாக இருக்க எனது வாழ்த்துக்கள். பழனிசாமியை தோல்ல இருந்து இறங்கி விட்டு நடந்தா இன்னும் வேகமாக நடக்க முடியும். செங்கோட்டையர் தான் மீடியாலே சொல்லிட்டாரு எல்லாரும் ஒன்றிணைங்க. ஆனா அவர் கருத்திலேயே அதை இடிஎம்கே பொதுச் செயலாளர் பழனிசாமி முடிவு செய்யணும்னு சொல்றதை நாங்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டா. இவர் யாரு பழனிசாமி எல்லாரும் ஒண்ணு ஏற்றுக்கிறது? இவரோட அதிமுக பவுண்டரா இல்ல புரட்சி தலைவி அம்மாவா? ஏதோ சந்தர்ப்பத்துல குருட்டு அதிர்ஷ்டத்துல தவழ்ந்து பதவி பெற்றவர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக யார் வேண்டுமானாலும் தொண்டர் வேண்டுமானாலும் வரலாம் என்ற விதியையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச் செயலாளருக்கு ஏற்பாடு செய்தவர் பழனிசாமி.